எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு ரொம்பவே ஆப்ட்டா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இருக்காங்க. சின்ன குழந்தை வீட்ல இருந்தா கண்டிப்பா நம்மளால வேலையெல்லாம் செய்ய முடியாது. எந்த சப்போர்ட்டும் இல்லாம, அப்படியும் ரொம்ப நாளா செஞ்சுட்டு தாங்க இருந்தேன். அப்பயும் நம்ம ஏன் இத விட்டுட்டு, அந்த குழந்தைய பார்த்துட்டு, சின்னதா ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் வந்தா போதும்ன்னு சொல்லி, ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சு பேக்கிங் ஆரம்பிச்சேன். பேக்கிங்கும் அவ்வளோ சுலபம் இல்லங்க. 2 வருஷமா இதுக்காக பிளான் மட்டும் பண்ணியிருக்கேன். ஆனா எக்ஸிக்யூட் பண்ண 2 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா திங்ஸ் வாங்குனேன். என்னதான் ஏர்ன் பண்ணாலும் நம்மளால மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. ஒரு ரெசிபி பண்ணுவோம். அதுக்கு ஒரு பொருள் தேவைப்படும். இன்னொரு ரெசிபிக்கு இன்னொரு பொருள் தேவைப்படும். அப்படின்னே சொல்லியே நமக்கு நெறைய காசு கரைஞ்சுக்கிட்டே வரும். பேக்கிங் ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். இருந்தாலும் பேக்கிங் ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்குங்க. ஆனா, நம்மளால அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமா ஸ்டார்ட்டிங்கில? சத்தியமா பண்ண முடியாதுங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு பேட்ச் ப்ரௌனிங்க. ஃப்ரெண்டு பத்தி ஒரு பழமொழி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏத்த மாரி என்னோட ஃப்ரெண்டு தாங்க ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொன்னது மட்டும் இல்லாம, நான் அவங்கள்ட்ட சொல்லாமலே அனுப்பிவிட்டேங்க. அனுப்பி வச்ச கொஞ்ச நேரத்திலேயே இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ ரிசீவ் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பரான ரிவ்யூ குடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க. நாம எடுக்கிற ஸ்டெப்புக்கு ஒருத்தர் நம்மளோட சைடுல ஸ்ட்ராங்கா நின்னு சப்போர்ட் பண்ணாலே போதுங்க. சக்ஸஸ் பண்ணிடலாம். தேங்க் யூ.